வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 30/12/2023 சோபக்கிருது ஆண்டு மார்கழி மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். தனுசு லக்கணம் இருப்பு இன்று 3 நாளிகை 2 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:30க்கு. திதி இன்று காலை 9:56 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:42 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:20 வரை வைத்திருதி, பின்பு விஸ்கம்பம். கரணம் இன்று காலை 9:56 வரை பத்திரை, பின்பு இரவு 10:54 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் மரண யோகம்ங்க. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்று பூராடம் நட்சத்திரம்ங்க. அப்போ இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள் எதுலேயுமே நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. நீண்ட பயணங்கள் ஏதாவது திட்டமிட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. 2-3 நாட்கள் கழித்து நீங்கள் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்கள் நல்ல பலன்களாக உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் புதிய பொருட்கள் வாங்கணும், ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா இன்றைய நாள் தவிர்த்துட்டு கொஞ்சம் 2 நாட்கள் கழித்தே நீங்கள் அதை வாங்கலாம். சந்திராஷ்டம தினங்களில் இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுங்க. அதே போல் மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மையை அதிகரிக்கக்கூடுங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலுமே தவிர்த்து விடுங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரெங்கமன்னார் ஆகிய ஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா ராப்பத்து உற்சவ சேவை, திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபட உங்களுக்கு வினைகள் முற்றிலும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. ஏன்னா விரதாதி விசேஷங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்று சங்கடகர சதுர்த்தியும் இருக்குங்க. இந்த சங்கடகர சதுர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிணிகள், காரிய தடைகள், கடன் தொல்லை முதலான சகல பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய வல்லமை மிக்க ஒரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சங்கடகர சதுர்த்தி தாங்க. குறிப்பாக இந்த சங்கடகர சதுர்த்தி தினத்தில் இந்த வழிபாட்டை செய்வது மிகவும் விசேஷமானதுங்க. அருகம்புல் பார்த்தீங்கன்னா இதில் இடம்பெறுங்க. அப்போ அனலாசுரனை விழுங்கிய விநாயகருடைய திருமேனி பார்த்தீங்கன்னா வெண் சாம்பலாக தகித்து நிற்கிறதுங்க. அதை குளிர்ந்த நிற சந்திரனை அவரினுடைய திருமடியில் சூட்டியும் வெப்பம் தணியவில்லையாம் அந்த இடத்துல. அப்போ அவரோட சந்திரனுடைய குளிர்ச்சியே அவங்களுடைய வெப்பத்தை தணிக்கவில்லைங்கும் போது இந்த நிலையில தான் முனிவர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா அருகம்புல்லை விநாயகருடைய சிரசில் சமர்ப்பிக்கிறாங்க. அப்போ அந்த சிரசில் வைக்கும்போது உடலும் உள்ளமும் பார்த்தீங்கன்னா குளிர்ந்து விநாயகருடைய அகம் மகிழ்கிறாருங்க. அப்போ உள்ள மகிழக்கூடியவர் இந்த இடத்துல இந்த அருகம்புல்லுனால தான் விநாயகர் அகமே குளிர்றாருங்க. அப்போ இந்த பிள்ளையார் வழிபாட்டில் அருகம்புல் முக்கிய இடம் பிடிக்கிறதுங்க. அப்போ அருகம்புல்லுடைய மகிமை அளப்பரியதுங்க. அப்போ அருகம்புல்லுடைய சமர்ப்பித்து ஆணைமுகனை நீங்கள் வழிபட்டீங்கன்னா சகல சம்பத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ கவுண்டிய முனிவர் பார்த்தீங்கன்னா அனுதினமும் அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து பிள்ளையாரை வழிபடுவாருங்க. எனினும் பார்த்தீங்கன்னா அந்த பூஜையால் பலன் கிடைக்கவில்லையே அப்படின்ற அவருடைய மனைவி புலம்புறாங்க. அவளிடம் ஒரு அருகம்புல்லை கொடுத்து தேவேந்திரனிடம் சென்று இதனுடைய எடைக்கு நிகரான பொன்னை பெற்றுவா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு இந்த முனிவர். அப்போ ரிஷி பத்தினியும் பார்த்தீங்கன்னா தேவேந்திரனிடம் சென்று இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குபேரனிடம் சென்று பெற்றுக்கொள்ளும்படி கூறுகிறாரு. அதன்படி பார்த்தீங்கன்னா ரிஷி பத்தினி குபேர பட்டணத்துக்கு செல்றாருங்க. அப்போ குபேரனிடம் இந்த விண்ணப்பத்தை தெரிவிக்கிறாங்க. தராசு கொண்டு வரப்பட்டு ஒரு தட்டு அருகம்புல் வைக்கப்பட்டதுங்க. மறு தட்டில் பார்த்தீங்கன்னா பொன் ஆபரணங்கள் எல்லாமே வைக்கப்படுதுங்க. அப்போ தராசு தட்டுக்கள் சமமாகவே இல்லைங்க. குபேரனுடைய தன் செல்வம் முழுவதையுமே வைத்து பார்த்தும் பயனில்லை. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் சமமாகவே இருக்காதனால ஒரு கட்டத்தில் குபேரனும்
மற்றும் உள்ள தேவர்களும் தட்டில் ஏறி நின்று தராசு தட்டுக்கள் எல்லாமே சமமாகவில்லைங்க. அப்போது அங்கே ரிஷபாரூடராக காட்சியளித்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா, தேவர்களே, அருகம்புல்லுடைய மகிமைக்கு இணை எதுவுமே இல்லை அப்படின்றத அருகம்புல்லுடைய மகிமையை தெரிவிக்கிறதுக்காக உணர்த்துறதுக்காகத்தான் இந்த திருவிளையாடலே பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ அருகம்புல் கொண்டு நடத்தும் வழிபாட்டின் சிறப்புகளும் மூலங்களும் பார்த்தீங்கன்னா எதற்குமே ஈடாகாதுங்க. அந்த அளவுக்கு அருகம்புல்லுடைய மகிமை பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்குதுங்க. சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அருகம்புல் கொண்டு வழிபாடு செய்யும் அன்பர்களுக்கு அதனால் இந்த அருகம்புல்லை வச்சு நம்ம பரிபூர்ணமாக வழிபட வேண்டுமுங்க. அனுக்கிரகங்களால் அந்த விநாயகருடைய அனுக்கிரகங்கள் முழுமையாக கிடைக்கணுமா பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல் வழிபாடே உங்களுக்கு மிக சிறப்பானதுங்க. தடைகள், கடன் தொல்லை முதலான சகல பிரச்சனைகளுமே நீங்கக்கூடும். சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜபம் செய்வதற்கு மிக உகந்த நாள், விவசாய பணிகளை செய்வதற்கு மிக சிறந்த நாள், சுரங்க பணிகளை நீங்கள் மேற்கொள்ள மிக நல்ல நாள், பாதாள சாக்கடை தோண்டுவதற்கும் மிக உகந்த நாள். இன்று சனிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சனிஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சனிஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களிலேயே ஆயுள், தொழில், கர்மா இந்த 3 வேலைகளையும் செய்யக்கூடியவர், காரியங்களையெல்லாம் நடத்தக்கூடியவர் யார்? அதற்கு அதிபதியாக இருப்பவர் இந்த சனி பகவான் தாங்க. அப்போ இந்த சனிஹோரையில் ஒரு சில காரியங்களுக்கு நல்ல பலனை எல்லாம் கொடுப்பாருங்க. கடனை அடைப்பதற்கு மிக ஏற்ற ஹோரையாகவும் இந்த சனிஹோரை பார்க்கப்படுதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சனிஹோரையில் ஒருவர் தனது கடனை அடைச்சிக்கிட்டு வர்றாங்கன்னா அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படாதுங்க என்பது தான் அந்த சோதிட நூல்கள், சாஸ்திர நூல்கள்லாம் கூறுதுங்க. இதே போல் பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை, பூர்வ ஜென்ம பாவங்களை எல்லாம் தீர்ப்பது, பாத யாத்திரை, நடைபயணம் துவங்குவது, மரக்கன்று நடுதல், விருட்சங்கள் அமைக்கிறது, அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை எல்லாம் துவங்குவது போன்றவற்றிற்கு இந்த சனிஹோரை மிக சிறப்பானதுங்க. தொழில் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் முயற்சி செய்ய ஏற்ற ஹோரையும் இந்த சனிஹோரை தாங்க. இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. அப்போ சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சனி பகவானை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நாளுங்க. அப்போ இன்றைய நாள் கருப்பு அல்லது நீல நிற உடைகளை அணிஞ்சிங்கன்னா சனி பகவானுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைச்சி சனி பகவானை மகிழ்ச்சிப்படுத்துவதாக ஏற்படுங்க இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், சுக்கிரன், தனுசில் சூரியன், செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பயணம் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. 6ல் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரனுடைய பயணங்கள்லாம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் செவ்வாய், சூரியனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு மனதில் பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள், எதிர்மறை எண்ணங்கள் தான் இன்றைய நாள் அதிகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய வளர்ச்சிகளில் இதனால் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ நீங்கள் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்ற வேண்டுங்க. அதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எதிர்பார்த்த சில வரவுகள் உங்களுக்கு சில கால தாமதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபார பணிகளில் உங்களுக்கு வேலையாட்களால் சில வீண் விரயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடும். அதே போல உங்களுக்கு கூட சக பணியாளர்கள் இவர்களையெல்லாம் நீங்கள் அனுசரித்து சென்றால் தான் இன்றைய நாள் உங்கள் பணிகளில் திறமையாக செயல்பட முடியுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளால் உங்களுக்கு சில மன வருத்தங்கள் எல்லாம் உண்டாகலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கவும் வாய்ப்பு நிறையாக இருக்குது. அப்போ குழந்தைகள் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவது தான் இன்றைய நாள் நல்லதுங்க. சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. புதிய முயற்சிகளை, எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்துருங்க. பணவரவு எவ்வளோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. நீங்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருங்க. அதே போல் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்க கூடுங்க. இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக உண்டாகக்கூடிய ஒரு பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய மனதில் வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுங்க. அதனை நீங்கள் கையாள்வதை கடினமாக உணர்வீங்க இன்றைய நாள். ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு கவலை அளிக்கும் விதத்தில் தான் இங்கே உங்களுக்கு பணிகள் எல்லாமே இருக்குது. அப்போது உடல்நல குறைபாடு காரணமாக உங்களுக்கு பணிகளை நீங்கள் விரைந்து செயலாற்ற முடியாதுங்க. அப்போ நீங்கள்
திட்டமிட்டு செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க தொழில் ரீதியாகவோ பணி ரீதியாகவோ கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் நம்பிக்கை உணர்வுடனும் நீங்கள் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடன் இருந்துக்கோங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் இன்று விவாதங்கள், வீண் விவாதங்களை எல்லாம் நீங்க தவிர்த்துருங்க. ஆனால் இன்றைய நாள் சண்டை சச்சரவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. உறவுல சில பாதிப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் ஒரு சண்டை போடுவதற்குண்டான ஒரு உணர்வுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா பொறுமையும் நிதானமும் தேவைப்படுதுங்க. இன்றைய நாள் மேசராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுக்கு படிப்பை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனைகளுக்கும் செல்லாதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டுமுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்காதுங்க. அப்போது நிதி ஆதாரத்தை நீங்கள் சேகரிக்கணும், கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரோம்னா கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையும் நிதியில் நீங்கள் சாதுரியமாக விஷயங்களை கையாள வேண்டுமுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தாயோட ஆரோக்கியத்திற்காக பார்த்தீங்கன்னா பணம் செலவு செய்ய நேரலாமுங்க. இது உங்களுக்கு மனதளவில் சில கவலைகளை அளிக்கும் விதத்தில் இருக்குங்க. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் மேம்படக்கூடும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகளால சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்க தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 7ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. 10ஆம் பாவத்தில் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நம்பிக்கையான நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது பயனுள்ள முடிவுகளாக இருக்கக்கூடுங்க. இன்றைய நாள் எடுக்கும் முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். இன்று நடக்கும் சம்பவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகளும் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். நண்பர்களிடத்திலோட வட்டத்தில் பார்த்தீங்கன்னா விரிவடையக்கூடுங்க. அப்போ நண்பர்கள் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. வழக்கு தொடர்பான எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். புதுமையான விஷயங்களாக இருந்தால் இன்று ஆர்வத்துடன் கலந்து கொள்வீங்க. குழந்தைகளோட வழியில நீங்க சுபகாரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடக்கூடிய விதத்துல அங்க இருக்கு. அப்போ அரசு தொடர்பான பணிகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்று அதிகரிக்கக்கூடும். தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு காரிய அனுகூலங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. தாயிடம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சகோதரர் வகையில சிறு சிறு சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து போகுங்க. அப்ப வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்படக்கூடிய காரணம் இருப்பதால கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லதுங்க. இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல உங்களுக்கு சுமூகமான ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ உங்களுடைய மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறும் வகையில் இன்றைய நாள் இருக்கு. தொழில் வளர்ச்சி, நீங்க தொழில் தொடர்பான எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்த முடிவுகள், ஒரு லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு சமநிலையான ஒரு உணர்வுகள்ல நடந்து கொள்வீங்க. உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய இருவருக்கும் உறவுல நல்லிணக்கம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகளுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், அவர்கள் ஆசிரியர்களுடைய நன்மதிப்பை எல்லாம் பெரும் வகையில் இன்றைய நாள் அமையுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை மிக திருப்திகரமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் சிறிது பணத்தை எல்லாம் நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு யோகத்தை எல்லாம் கொடுக்குது. அப்போ நிதி நிலைமையில உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்று நிதி ஆதாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய மனதில் காணப்படும் திருப்தியான ஒரு உணர்வு காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இன்றைய நாள் காணப்பட போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை இருக்க வேண்டியது அவசியம்ங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. 7ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. 9ஆம் பாவத்தில் சனியும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் குருவுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறுதியான ஒரு அணுகுமுறை இருந்தால் தான் நீங்கள் இன்றைய நாள் ஒரு நல்ல பலன்களையே உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அப்போ நீங்கள் வெற்றி பெறணும்னா கொஞ்சம் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் உங்கள் முழு முயற்சியையும் நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டுமுங்க. அப்போ அதன் மூலமாக தான் உங்களுடைய இலக்குகளை எல்லாத்தையுமே அடைய முடியும். இதன் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பு, ஒரு வளமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இப்போ வியாபார பணிகளில் திடீர் லாபங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகலாம். அதே போல் மனை சார்ந்த எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு இன்றைய நாள் சக பணியாளர்கள், ஊழியர்கள் இவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ பிடித்ததை நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. கடன் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில கவலைகளும் உங்களிடமிருந்து விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வந்து சேருங்க. உறவினர்களிடம் பேசும் பொழுது மட்டும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. நண்பர்களின் மூலம் சில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் உங்களுக்கு நிச்சயம் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல நண்பர்கள் உங்களுடைய முயற்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் குடும்பத்துடன் தெய்வ வழிபாடு செய்ய
கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது நற்பலன்களை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியின் செயல்திறனுக்காக நீங்கள் சில பாராட்டுக்களை எல்லாம் பெறும் வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் மற்றும் ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்தி இன்றைய நாள் நீங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. அப்போ உங்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடும். தொழில் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையிடத்தில் ஒரு நட்பான அணுகுமுறை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதனால் உறவுல நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இன்றைய நாள் ஏற்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படும். நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் இருக்குங்க. குழந்தைகளுக்கு மிக அற்புதமாக இருக்குது. அவங்க படிப்பறிவு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் அவர்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகளுமே தடைகள் இருக்காது. அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை இன்று மிக திருப்திகரமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய காணப்படுது. அப்போ நிதி நிலைமை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாகவே இன்றைய நாள் நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகளுடன் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சனியும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள், டென்ஷன் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ இத்தகைய உணர்வுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்து இன்றைய நாளை நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது நல்லதுங்க. இப்போ ஆடம்பர செலவுகளை எல்லாத்தையும் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டியது மிக நல்லதாக இருக்கு. புதுவிதமான இலக்குகள் எல்லாமே உங்களுடைய மனதில் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் வழியில ஒரு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. நீங்க எந்த ஒரு திட்டமிட்ட பணிகளாக இருந்தாலும் அது இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவேறக்கூடுங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டாகக்கூடும். எதிர்பாராத சில பயணங்களால சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு, மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்க ஓடும். அதே போல் வாழ்க்கை துணையிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த சில மன வருத்தங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. தாய்மாமன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த
எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் ஈடுபடுவது எல்லாத்தையும் நீங்க தவிர்ப்பது தாங்க நல்லது. அப்ப பிள்ளைகளோட போக்குல நீங்க கவனம் செலுத்த வேண்டியதும் நல்லது. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை கொஞ்சம் கால தாழ்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. அப்போ எதுலையுமே சிறு சிறு தடங்கல்கள்லாம் வரலாம். திட்டமிட்டு செயல்பட வேண்டியது நல்லது. அப்போ நீங்க தவறுகள் நேராமல் இருக்கணும்னா கொஞ்சம் பணிகளை கவனமுடனும் கொஞ்சம் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்க பணியாற்ற வேண்டியது நல்லதாக இருக்குங்க. தொழில் விஷயத்துல பார்த்தீங்கன்னா நீங்க திட்டமிட்ட பணிகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய தொழிலில் இருக்குதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய மனதில் சில குழப்பங்கள் இருக்குதுங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில நீங்க பழக முடியாதுங்க. அப்போ எப்பொழுதும் போல நீங்க பழகணும் அப்படின்னா யதார்த்தமாகவும் நீங்க விஷயங்களை எளிதாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டுமுங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் தெளிவாக உங்களுடைய மனதை வைத்திருக்க வேண்டியது தாங்க அவசியம். தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையுடன் இருங்க. எந்த ஒரு இடத்துலையுமே கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியை உண்டாக்குங்க. குழந்தைகள் விஷயத்துல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு குழந்தைகளால சில இடையூறுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. படிப்புல உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. கல்வி அறிவு, நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு முன்னேற்றகரமாக இல்லைன்னு தாங்க சொல்லணும். இன்றைய நாள் பணம் இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதால ஏமாற்ற உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சிறந்த ஆரோக்கியம் எல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க. அப்போ கால்வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கொஞ்சம் கவனமுடன் இருங்க. இதற்கான ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. ஆன்மீக காரியங்கள்ல எல்லாம் ஈடுபட்டீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த சிந்தனைக்கு வராதுங்க. அப்போ இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய நண்பர்களோட அறிமுகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய் வழி உறவினர்களிடம் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 7ஆம் பாவத்தில் சனியும், அஷ்டமத்தில் ராகுவுடைய பயணம் இருக்குது. உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டும் கலந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சில தடைகள், தாமதங்கள் எல்லாம் காணப்படலாம். அப்போ உங்களுடைய திறமைகள் மூலம் இன்றைய நாள் நீங்கள் சமாளித்து அந்த இலக்கை எல்லாம் அடைவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுங்க. அலுவலகத்தில் அமைதியான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு இன்றைய நாள் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு விருந்தினர்களுடைய வருகையால மகிழ்ச்சியான ஒரு சூழல் உங்க குடும்பத்தில் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடும். வாகன பயணங்களின் மூலம் ஒரு சில ஆதாயங்கள் உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நெருக்கமானவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. கல்வி சார்ந்த பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் மேம்படக்கூடும். அதே போல நண்பர்களிடம் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட இதுவரை இருந்த
இருந்து ஏற்பட்ட சங்கடங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இளைய சகோதரர்களால அனுகூலம் உண்டாகக்கூடும். உங்களுடைய தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசாங்க காரியங்களாக இருந்துச்சுன்னா அதுல அனுகூலமெல்லாம் உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டுங்க. வாழ்க்கை துணையுடன், அதாவது உங்களுடைய மனைவியுடன் அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய மன மகிழ்ச்சி எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாற்றுவாங்கங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல பணிகளில் நீங்கள் மும்முரமாக காணப்படுவீங்க. அப்போ பணிகளை மேற்கொள்ளும் போது அதிக சவால்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. அப்போ எதையுமே நீங்கள் எதிர்த்து பணியாற்ற வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ பணிகளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டுங்க. அப்போ இன்றைய நாள் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இன்றைய நாள் இருங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்கும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குங்க. அப்போ உங்கள் இருவருக்கும் சில தவறான புரிந்துணர்வு காரணமாகவே உங்களுடைய துணையை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்படலாம். அதனால இன்றைய நாள் ஒரு ஆரோக்கியமான உறவை எல்லாம் நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருங்க, எச்சரிக்கையுடன் இருங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே விட்டு கொடுத்து செல்லதுக்கு தயாராக இருக்குங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்கள் அவர்களுக்கு நிச்சயம் இன்றைய நாள் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு ஏமாற்றகரமாக தாங்க இருக்கு. அப்போ உங்களுக்கு போதிய அளவில் பணம் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் குறைந்து காணப்படுதுங்க. இந்த பணத்திற்குண்டான ஒரு சில தடைகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுது. அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் அமைதியான ஒரு மனநிலையில் இருக்க போறீங்க. அப்போ அதிகபட்சமாக உங்களுக்கு ஆரோக்கியம் ஒரு சில விஷயங்களில் சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய வளர்ச்சி குறித்து சில கவலைகள் உங்களிடம் காணப்படும். இதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படக்கூடும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு தாயோட உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டியது மிக நல்லது. உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் கேதுவுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 3ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் சனி பகவானும், 7ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்குண்டான ஒரு சாதகமான நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளுன்னு சொல்லலாம். கடின உழைப்பும் உறுதியும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை அதிகமாக அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ இன்று முழுவதும் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. சொத்து பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறையிலேயே பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். இதை சார்ந்த
இசை சார்ந்த எந்த ஒரு துறைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்க போகுது. அப்போ விளையாட்டான சில பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது தான் நல்லது. எந்த ஒரு சில விஷயங்களையுமே நீங்கள் தைரியமாக சில முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வெளியூர் பயணங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். உங்களுடைய வழக்குகளில் சில திருப்பங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ புதிய முயற்சிகளை நீங்கள் காலையிலேயே மேற்கொள்வது தாங்க இன்றைய நாள் நல்லது. அந்த வழி உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள்ங்க. வெளியூர்ல இருந்து வரும் செய்திகள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உதவுவதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. அப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மனதில் தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கன்னிராசி அன்பர்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். பணி நிமித்தமான பயணங்கள் இருக்கும். அதில் சில சாதகமான ஒரு ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் உங்களுடைய துணையுடன் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வீங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிக அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் காணப்படுங்க. இதன் காரணமாக ஒரு நல்ல புரிந்துணர்வு உங்கள் இருவருக்கும் ஏற்படும். மகிழ்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெளியிடங்களுக்கு சென்று நீங்கள் மகிழ்வாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. சுப நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. குழந்தைகளுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாம் அதிகரிக்கக்கூடும். பங்கு வர்த்தகத்தில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இன்றைய நாள் மிக நிறையவே இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறையா இருக்கு. இன்றைய நாள் அதே போல் உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலையாக நிதி நிலைமையெல்லாம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் ஒரு சிறந்த மனநிலை, ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்களால் பார்த்தீங்கன்னா பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 3ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் ராகுவும், 7ல் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குது. 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க.
அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களான பலன்கள்லாம் கிடைக்கணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் முழு முயற்சி போடணும். உங்களுடைய எல்லா வகையான முயற்சிகளையும் போட்டால் கூட இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குமானா கொஞ்சம் சந்தேகம்தாங்க. அப்போ எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்பு அதனுடைய விளைவுகளை நன்றாக யோசித்து செய்ய வேண்டியது நல்லதுங்க. பிறருடன் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் நீங்கள் வார்த்தைகளில் தேவையில்லாத வார்த்தைகள் விட்டீங்கன்னா இன்று சண்டை சச்சரவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் தாங்க இன்று அதிகமாக காணப்படுது. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. எதிர்பார்த்த தனம் சார்ந்த எந்த ஒரு உதவிகளாக இருந்தாலும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. அதே போல பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் உங்களுக்கு உண்டாகலாம். உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே போல உயர் அதிகாரிகளால் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லதுங்க. அப்போ அவங்க உயர் அதிகாரிகள் உயர் மட்டத்தில் உள்ளவங்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது தான் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் நீங்கள் உங்களுக்கு செல்வாக்குகள் மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இப்போ மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதுதான் இன்றைய நாள் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை குறைச்சிரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காரமான உணவு வகைகளை எல்லாத்தையும் இன்றைய நாள் தவிர்த்துருங்க. எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படுதுங்க. அப்போ துலாம் ராசி அன்பர்கள் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இன்றைய நாள் விளங்குவார். வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை ஆற்றும் போது கொஞ்சம் ஏமாற்றங்களும் அதிக தடைகளும் தாங்க இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டியது மிக நல்லது. சக பணியாளர்களுடனான ஒரு தகவல் பரிமாற்றம் அப்படி இல்லைன்னா உங்கள் இருவருக்கும் சக பணியாளர் கூட சில ஒத்து வராத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு உதவிகள் கேட்டால் கூட அவங்களிடமிருந்து பதிலுக்கு உதவி வராதுங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இடையூறுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கவனமுடன் இருந்துக்கோங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உணர்ச்சி வசப்படாமல் எந்த ஒரு காரியத்திலையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருங்க. நீங்கள் மனைவியிடம் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையே பார்த்தீங்கன்னா ஒரு வேற விதமாக இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் வளர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடு இருக்க வேண்டியது நல்லது. குழந்தைகளுக்கு படிப்புல பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் தாங்க காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நீங்க தவிர்க்க முடியாத செலவுகள் எல்லாம் நீங்க காணப்படுங்க உங்களுக்கு. அப்போ உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது இன்றைய நாள் நல்லதாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இன்று செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படும். அப்போ அதிக நீர் பருகுவதன் மூலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் நீங்கள் பாதுகாக்கலாம். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது தாங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளநீலம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்களை எல்லாம் செய்வதை நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உணவு விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியமாக இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன் விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிக நல்லதுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது, 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகுவுடைய பயணம் இருக்குங்க, 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 9ல் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க, லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பமான பலன்கள்லாம் கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்காதுன்னு நாங்கள் சொல்லுவேன். உங்களுடைய அன்றாட செயல்களை எல்லாம் நீங்கள் திறம்பட செயல்வதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. அப்போ இன்றைய முக்கிய முடிவுகள் எடுப்பதை எல்லாமே இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அப்போ விருச்சக ராசி அன்பர்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் 2-3 நாட்கள் கழித்து பண்ணுங்க, அது மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க, ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க, அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான பலன்களாக இருக்குங்க. அப்போ மற்றவர்களை பற்றிய ஒரு கருத்துக்களை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. அவர்களை பற்றி நீங்க தவறான கருத்துக்களை எல்லாம் நீங்க கூறுவதால சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வரலாம். பணிகளில் தன்மையாக நடந்து கொள்ளுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. எதிர்பாராத சில பயணங்களால உங்களுக்கு அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகலாமுங்க. பலதரப்பட்ட சிந்தனைகளால உங்களுக்கு குழப்பங்கள் நேரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு நேர்மறை சிந்தனைகளால உங்களுக்கு மனதளவுல சில தெளிவும் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சமூக நிகழ்வுகளால ஒரு புதுவிதமான ஒரு பொலிவுடன் தோற்றத்துடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிற்பகலுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க. குடும்பத்தோட நீங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சில செலவு செய்வீங்க. தாய் மாமன் வழியில் வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் பைரவரை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பணிகளில் சில தவறுகள் நேர வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. அப்போ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பணியாற்றினால் சில தவறுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். திட்டமிடுதலுடன் செயல்படும் பொழுது சில தவறுகளையும் நீங்கள் தடுக்கலாமுங்க. பணியாளர்களுடன் கொஞ்சம் அமைதியான முறையில் நீங்கள் பேச வேண்டியது நல்லது. தொழில் வளர்ச்சி அவ்வளவு ஒரு சிறப்பாக இல்லைங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நட்பான ஒரு முறையில் நீங்கள் பழக வேண்டுமுங்க. இதனால் உறவுல நல்லிணக்கம் எல்லாம் பராமரிக்கப்படும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்று மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. நற்பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் இன்றைய நாள் கவனத்துடன் இருங்க. கணவன் மனைவி இருவருமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செலவினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைய நாள் ஏற்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேவையற்ற செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய பணத்தை நீங்கள் கையாளுவது கொஞ்சம் கடினமாக உணர்வீங்க. இது உங்களுக்கு மனதளவில் சில கவலைகளை எல்லாத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அப்போ காரமான உணவு வகைகள், எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டியது நல்லது. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிவப்பு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களால் சில வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பனிச்சுமையின் காரணமாக பார்த்தீங்கன்னா உடல் அசதிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்க கூடுங்க.
தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 3ஆம் பாவத்தில் சனி பகவானும் 4ஆம் பாவத்தில் ராகுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் குருவுடைய பயணமும் அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடைக்காதுன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா இன்றைய நாள் கிரக அமைப்புகள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போது இன்று கவலைகள் சற்று நிறைந்து காணப்படும். உங்களுடைய எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டுங்க இன்றைய நாள். அப்போ நடக்கும் சம்பவங்களை நீங்கள் எளிதாகவும் லேசாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு சில பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்துமானா நிச்சயம் ஏற்படுத்துது. தடைகளை எல்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அப்போ நண்பர்கள் வழியில சில வீண் விரயங்கள் எல்லாம் உண்டாகக்கூடும். வியாபார நிமித்தமான சில அலைச்சல்கள் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. புதிய நபர்களுடைய கருத்துக்கள்ல கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் எடுத்தோம் கௌத்தம்னு நீங்க செய்யாதீங்க. விலை உயர்ந்த பொருட்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. கடன் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மனதளவில் ஆறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உடனிருப்பவர்களால் புதிய கண்ணோட்டம் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே போல நீண்ட நேரம் கண் விழிப்பதை நீங்க குறைத்துக் கொள்ளுங்க. அதுதான் இன்றைய நாள் நல்லதாக இருக்கும். புதிய முயற்சிகளை இன்றைய நாள் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஒரு வரதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மாலை வேளையில மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. சகோதரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த ஒரு சில பிணக்குகளை நீக்கி அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட உங்களுக்கு அதிக நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகையை செய்து தருவாருங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடுமையாக காணப்படுதுங்க. இதனையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா எப்படி சமாளிக்கிறது கடினமாக நீங்க உணர்வீங்க. இன்றைய நாள் சில சௌகரியங்களை எல்லாம் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் எல்லாம் இருக்கு. பணிகளை நீங்க நம்பிக்கையுடன் கவனமாக கையாள வேண்டியதுதாங்க நல்லது இன்றைய நாள். அப்போ எதையுமே நீங்க தைரியத்துடனும் நம்மளால முடியும் என்ற ஒரு நம்பிக்கையுடனும் செய்ய வேண்டியது இன்றைய நாள் நல்லது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையான உறவு பார்த்தீங்கன்னா நல்லுறவு எல்லாம் இருக்குமானா நிச்சயம் காணப்படாதுங்க. அப்போ நல்லுறவை நீங்க பேணணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தவறான ஒரு ஆலோசனைகள் புரிதல்கள் இதுதான் உங்களுடைய இருவருக்கும் உண்டான ஒரு உறவுகளை பாதிக்கக்கூடும். அப்போ நீங்க எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் நிறைய நடக்கும். அப்போ நேர்மறை எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது இன்றைய நாள் நல்லதுங்க. குழந்தைகளுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்குது. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சில தடை தாமதங்கள்லாம் இதுவரைக்கும் இருந்திருக்கும். அது இனிமேல் இருக்காது. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு ஸ்திரமத்தன்மை எல்லாம் காணப்படுமானா நிச்சயம் இல்லைங்க. அப்போ இன்றைய நாள் நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. சேமிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு குறைந்துதாங்க காணப்படுது. அப்போ நீங்க எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டுமுங்க. இன்றைய நாள் செலவினங்கள் அதிகரிக்க காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஆரோக்கியம் பற்றி நீங்க கவலைகள்லாம் ஏற்படும். அதற்காக நீங்க பணம் செலவு செய்ய நேருங்க. அப்போ குழந்தைகளோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமுடன் எடுத்துக்கொள்ளுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வீண் செலவுகளால் மனச்சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே
உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது, 3ல் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குது, 7ல் சந்திரனும், 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது, லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க, விரயஸ்தானத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. எந்த முயற்சியாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே போல் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி அடைய காண்பீங்க. உங்களுக்கு இன்று உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ முக்கிய முடிவுகளை எல்லாத்தையும் எடுக்கலாமானா துணிந்து தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு எடுக்கலாமுங்க. எல்லா விதத்திலுமே உங்களுக்கு இன்று சாதகமான நாளாக இருக்கு. உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல பூர்வீக சொத்துக்களில் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உயர்கல்வியில சில நுணுக்கங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவீங்க. மாணவர்கள் மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள் இன்று ஒரு சிலருக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உயர் பொறுப்புல இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் ஆதரவாக செயல்படுவாங்க. பொது காரியங்கள்ல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடுங்க. எதிர்காலம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எல்லாத்தையும் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பணப்புழக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகுங்க, சாதகமாகவும் முடியக்கூடும். உறவினர்களிடம் இருந்து வந்த எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் இன்று உங்களுக்கு கிடைப்பதால மனம் மகிழ்ச்சி அடையுங்க. குடும்பத்தில் பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. தந்தை வழி உறவுகளால சில ஆதரவாக இருப்பாங்க. அப்போ இன்றைய நாள் அம்பிகையை வழிபட நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன்கள்லாம் கிடைக்குங்க. அது தொழிலில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அது உங்களுக்கு உற்சாகத்தையும் மனதில் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்துவீங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்று ஏற்படுது. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்கள் குடும்பத்தில் இருப்பதால நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி, உயர்கல்வி விஷயங்கள்ல அவர்களுடைய பொறுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அபாரமாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையும் சேமிப்புக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். அப்போ அந்த சாதகமான ஒரு முடிவுகளால் உங்களுடைய நிதி ஆதாரம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையக்கூடுங்க. பயனுள்ள வகையில் இன்றைய நாள் செலவும் செய்வீங்க. அதனால நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே ஆரோக்கியம் மிக அற்புதமாக காணப்படுங்க. அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கிறதுனால எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கவே இருக்காது. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளநீலம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள் வழியில் பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறைய ஏற்படுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி
ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் சுக்கிரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய செயல்களில் அனைத்து செயல்களிலுமே வெற்றி பெறுவீங்க. எந்த தடைகளும் இன்றி உங்களுடைய செயல்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான ஒரு நாளாகவும் நேரமாகவும் இருக்குங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. உறவினர்களோட ஒத்துழைப்பு இன்று மிக சிறப்பாக காணப்படுங்க. உங்களுடைய நெருக்கமானவரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே முற்றிலும் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடும். வீடு பராமரிப்பு தொடர்பான எந்த ஒரு காரியங்கள் நீங்கள் தொடங்கினாலும் அதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறக்கூடுங்க. விலகி சென்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விரும்பி வருவாங்க. உங்களை ஏற்று விரும்பி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. அப்போ வர்த்தகம் தொடர்பான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே போல மனதில் நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. தன வரவுகளின் மூலம் உங்களுடைய மனதளவில் திருப்திகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. புதிய முயற்சிகளை ஒரு சில விஷயங்கள்ல நீங்க தவிர்க்கிறது, அப்படி இல்லைன்னா பெரியோர்களுடைய ஆலோசனைகள் மூலம் அதெல்லாம் செய்யுங்க. சிலருக்கு குடும்ப விஷயமாக இருந்துச்சுன்னா சற்று அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய பிள்ளைகளால சில மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. பிற்பகலுக்கு மேல நீங்க மற்றவர்களுடன் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோட உதவிகரமாக இருப்பாங்க உங்களுக்கு. அதே போல அவங்க சாதகமான சில பலன்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுடைய இடையூறுகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் ஏற்படும். வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடத்துல சாதகமான பலன்கள் எல்லாமே நிறைய கிடைக்க போகுது. அப்போ உங்களுடைய பணிகளில் திருப்தி மகிழ்ச்சி இதெல்லாம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வேலைப்பளு உங்களுக்கு இன்று குறைந்து காணப்படுங்க. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கு. நீங்க போட்ட முதலீடுகள் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு நல்ல புரிந்துணர்வுகள் எல்லாமே வெளிப்படுங்க. அப்போ உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இனிமையான வார்த்தைகளை எல்லாம் பேசி மகிழ்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி மிக சிறப்பாக இருக்குங்க. உங்கள் இருவருக்கும் ஒரு உண்டான ஒரு அன்பு அரவணைப்பு மிக அற்புதமாக காணப்படுது. அப்போ உங்களுடைய முயற்சி உங்களுடைய வெற்றி இதெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. எதிர்பாராத பணவரவுகள் எல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுங்க. அப்ப நிதி நிலைமையும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கு. குழந்தைகளுடைய கல்வி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கு. உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் குழந்தைகள் மிக அற்புதமாக நடந்து கொள்வாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியான ஒரு மனநிலை இதெல்லாம் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறருக்கு கொடுத்த கடன்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் நீங்கள் சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. ஓரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க.
தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. 2ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் இருக்குது. 7ல் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்று உங்களிடம் அதிக சிந்தனைகள் அதிகமாக காணப்படுங்க. அப்போ நடக்கும் சம்பவங்களை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா லேசாகவும் எளிதாகவும் எடுத்துக்கொள்வது தாங்க இன்றைய நாள் நல்லது. அமைதியாக இருங்க. இன்றைய நாள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆன்மீக இசை கேட்பது, தியானம் மேற்கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் நல்லதாக இருக்குங்க. அப்போ நல்ல பலன்களை மாற்றி கொடுக்கும். அப்போ பெரிய மனிதர்களுடைய அறிமுகத்தால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதே போல் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகமாக உண்டாகக்கூடுங்க. இன்றைய நாள் நெருக்கமானவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. உழைப்பிற்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அப்போ எதிர்பாராத சில திடீர் திருப்பங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் நிறைய காணப்படுது. இதுவரை தள்ளிப்போன சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுது. உறவினர்களுடைய வழியில மதிப்பு மரியாதை மேம்படக்கூடும். அரசு பணிகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை ஒரு சில விஷயங்கள்ல நீங்க தவிர்த்துருங்க. அப்படி இல்லைன்னா பெரியோர்களுடைய ஆலோசனைகள் கேட்டு நடங்க. வழக்கமான பணிகளை மட்டும் நீங்க கூடுதல் கவனம் செலுத்துங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் சில மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாம் கிடைக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவுகளில் பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு வருவாங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. இன்றைய நாள் மகாலட்சுமி வழிபட உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணி நிமித்தமான ஒரு பயணங்கள் எல்லாம் காணப்படும். சில சவாலான ஒரு சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க நேரலாமுங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. அதிக பணிகள் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ நீங்கள் மனதளவில் சோர்வடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலையுமே முழு நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. தொழில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சில மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குமா அப்படின்னா நிச்சயம் இல்லைன்னு தாங்க சொல்லணும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் சில ஒரு அகண்ட ஈகோவால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் எல்லாம் வரலாம். அப்போ உங்களுடைய துணையுடன் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா நான் பெரியவன் நீ பெரியவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிளவுகள் ஏற்படக்கூடும். சண்டை சச்சரவுக்கு உண்டான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து செல்லுங்க. புரிந்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு செய்கையை நீங்கள் செய்ய வேண்டுமுங்க. அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. மகிழ்ச்சி சற்று குறைந்து காணப்படுங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லைன்னு தாங்க சொல்லணும். அப்போ நீங்கள் எதிர்பார்க்கும் பண வசதி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு இருக்காது. அப்போ நீங்கள் சில பணங்களை நீங்கள் தொலைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் மிக எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா சில வர வேண்டிய பணம் கூட இன்றைய நாள் வரக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கம்மியாக இருக்குங்க. நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செரிமானம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு சில பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும். சரியான சமயத்தில் உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. வெளியிடங்களில் எண்ணெய் பதார்த்தங்கள், கார வகையான உணவுகளை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்ப்பது இந்த மீனராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6,
அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திடீர் செலவுகளால் உங்களுடைய கையிருப்புகள் எல்லாம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்க கூடுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய்மாமன் வழியில உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.